அடிராக்கு முத்து ராக்கு புதுராக்குடிய சூட்டு வளகாப்பு தங்க காப்பு இவ கை பிடிச்சு பூட்டு மூக்கு முத்தம்மா என் வாக்கு சுத்தம்மா வானவராயனுக்கும் ராணிக்கும் வாரிசு வந்தாச்சு. சேர்த்து வச்ச சொத்து வரும் சொத்து வரும். வணக்கம். நான் உங்கள் கவிஞர் வெற்றிவேந்தன் பேசுகிறேன். இது என்னுடைய 1835 கவிதைக்கான காணொளி பதிவு. இந்த புலனப்படத்தில் ஒரு வளைகாப்பு, அதாவது வளையணி விழாவின் அழைப்பிதழும் ஒரு பெண்ணின் வளையலணிந்த கரமும் என் கண்ணில் பட்டது. அந்த வளையணி விழாவின் அழைப்பிதழை கண்டதும் என் மனதில் குலுங்கிய கவிதை. கவிதையின் தலைப்பு வளைகாப்பு சிறுவிழா குலந்தழைக்கும் திருவிழா. சிறுவுரு ஒன்று பெண்ணவள் கருவினில் தங்க கேளிர் புரிவர் வளையணி சடங்கு மகிழ்ச்சிகள் பொங்க. மறுஉயிர் ஒன்றை உதரம் சுமக்கும் மகளிரெல்லாம் சிறுவடிவெடுத்து மண்மேலுலவிடும் தேயவரெல்லாம். இருவுயிர் ஒருமையதனில் சேர்ந்தே வாழும் ஐயிரு திங்களில் தனித்தனியாகி குழவி ஒன்று மண்மிசை வீழும். தரும் அத்தாய்மை வேண்டிய சக்தி அனைத்தும் அச்சிறு உயிர்க்கு கொடியின் வழியே குருதியை ஊட்டி வருமுனவோடே பிராணவாயுவும் பரம்பரை குணமும் ஞானமும் அறிவும் மரபணு வழியே குழவி கூட்டி உருவளை மாட்டி நகைவகை அணிந்து பட்டாடையுடுத்தி ஆசியும் பெருவாள் தாயாய் நல்முத்தொன்றை ஈன்று எடுக்க சிறு சிறு அசைவுகள் கூட ஐயத்துடனே அவள் நித்தம் புரிவாள். உள்ளே உருளும் சிற்றுயிரதற்கு மனமெய் நலத்தை சிறப்புடன் கொடுக்க. மறுபிறப்பொன்றே தாயவள் எடுப்பாள் தன்னுள் வளரும் சிறு உயிரொன்றை தன் மெய்யிலிருந்து தனியே பிரிக்க. ஈரைந்து திங்கள் தவமே இருப்பாள் தன்னலம் மறப்பாள் கேளிக்கை குறைப்பாள் தன்குல வாரிசு நலமுடன் பிறக்க. மறுபிறப்பொன்றே தாயவள் எடுப்பாள் தன்னுள் வளரும் சிறு உயிரொன்றை தன்மெய்யிலிருந்து தனியே பிரிக்க. ஈரைந்து திங்கள் தவமே இருப்பாள் தன்னலம் மறப்பாள் கேளிக்கை குறைப்பாள் தன்குல வாரிசு நலமுடன் பிறக்க.
நன்றி, வணக்கம். இது உங்கள் கவிஞர் வெற்றிவேந்தன். பேச்சுக்கள் பொய்யாய் போனதுங்கே. கிளிமூக்கு முத்தம்மா என் வாக்கு சுத்தம்மா, மாணவராயன கூராணிக்கும் வாரிசு வந்தாச்சு. அடிராக்கு முத்து ராக்கு புதுரா குடிய சூட்டு.